பொருளாதார நீங்க அவர் சொல்ற காரணம் பத்தி உங்களுக்கே தெரியும். நீங்க மேற்கு ஆசிய பகுதியில் பொறுத்தவரைக்கும் நடக்கிற அந்த போர் காரணமாக, ஒரு பதட்டமான சூழ்நிலை காரணமாக, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கச்சா எண்ணெயுடைய அந்த வருகை நமக்கு கிடைக்காதனால உங்களுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும், பெட்ரோல் டீசலுடைய விலையெல்லாம் கூடிடுச்சு. இப்போ 4வது முறை அதை விலையை ஏற்றிருக்கிறாங்க. இப்போ இதோடைய இம்பேக்ட் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஜனங்கள், மிடில் கிளாஸ் மற்றும் சாதாரண ஜனங்களுக்கு வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த கமர்ஷியல் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் பல மடங்கு ஏற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அவங்க கிட்டத்தட்ட 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்தா கூட இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்க முடியாதனால பல கையேந்தி சாதாரண ஹோட்டல்கள் நிறைய இது மூடிட்டாங்க இன்னைக்கு. இப்போ என்னன்னா, இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால உங்களுக்கு இன்னைக்கு சரக்கு போக்குவரத்துடைய இது பொறுத்த வரைக்கும் அதோடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கூடும் பொழுது நீங்க காய்கறி விலையை இருக்கட்டும், இங்க எல்லா பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை உயரும் பொழுது வீக்கம் கண்டிப்பா இன்ஃபிளேஷன் அதுவும் கூடுறதுக்கு போது மொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சவாலாக இருக்குங்கிறதா ஒரு இதுல என்னன்னா, ஒன்றிய அரசு ஏற்கனவே இது ஒரு பதட்டமான சூழ்நிலையை தெரிஞ்சிருக்கு, பல மாசம் முன்னாடி தெரிஞ்சு முன்கூட்டியே நமக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் அதை ஒன்றிய அரசு செஞ்சிருக்கணும். சரி, இப்போனாச்சும் அது மாற்று ஏற்பாடுகளுக்கு உண்டானது கச்சா எண்ணெயும் சரி, நமக்கு அந்த எல்பிஜிக்கு உண்டான மாற்று ஏற்பாடுகள் ஒன்றிய அரசு விரைவில் செஞ்சு இது போன்ற ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை இந்திய நாட்டையும் சரி மக்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒன்றிய அரசு இருக்கு. அவர் சகோதரர் ராகுல் காந்தி சொன்னது ஒரு உண்மையான கருத்து தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் டீசல் இவ்வளோ கூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு டீசல் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பொறுத்த 105 ரூபாய் வரைக்கும் வந்துச்சு. இப்போ டீசல் காஸ்ட் 96 ரூபாய்க்கு வந்துச்சு. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்க. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு இனியும் இந்த ஒரு சவாலான சூழ்நிலை, அவர் இன்ஃபேக்ட் ஊரடங்கு உத்தரவு கூட வரலாம்ங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலை ஒன்றிய அரசு இதில் அதிக கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.